ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ இன்னைக்கு போய் வெப்சைட் போய் செக் பண்ணுறீங்க, அதாவது ரிசல்ட் செக் பண்ணுற வெப்சைட்டில் ஆஃபீஸில் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதனால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வீடியோ கிளியராக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 25 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இது நடுவில் நீங்கள் அஃபீஷியலாக இன்றைக்கி போய் வெப்சைட்டை செக் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட் இஸ் கரண்ட்லி அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி வில் பி பேக் ஷார்ட்லி, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 13, 2022, அதாவது நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 இதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெயின்டெனன்ஸ் எதுக்கு விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து அவங்க ஏதாச்சும் வெப்சைட்டில் மெயின்டைன் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு யூஐ சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் உள்ள மாடிஃபை பண்ணலாம், அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இது அவங்க ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக வந்து பண்ணியிருக்கலாம். பட் இதுக்காக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து 2022 செப்டம்பர் 13 அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்துருந்துச்சு. அதாவது வந்து மெயின்டெனன்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. சைடில் போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா டியூ டு சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து எதில் நடந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து 3:10 5 வரைக்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெப்சைட் நார்மலாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தா ரிசல்ட் வரல. ஸோ இன்றைக்குமே வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஒரு 1 வீக் அப்புறம் செப்டம்பர் 19, 2022 பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகல. ஸோ அந்த டைம் நடந்த ரேஞ்ச் வந்து வேறு எக்ஸாம்லாம் வேறு மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி என்னோட கெஸிங், என்னோட ஒப்பீனியன், அதான் நான் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து எல்லோரும் காமனாக ரிசல்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் ரெகுலேஷன் 25க்கு ஃபஸ்ட்டு வரதுக்கும் பாசிபிள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வெப்சைட் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னா ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். வெப்சைட் நார்மலாக எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்காது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் அப்கமிங்கில் ரிசல்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இந்த மாதிரி நடந்திருக்கனால இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.